வெல்கம் டு டிடி விலாக். நம்ம 2 யூனிட் பீசன்ட் சொன்னீங்களாங்க, பீசன்ட் போட்டுங்குது. அவ்வளோதான், பின்னாடி மட்டும் போட்டால் போதிய லோடு, அவ்வளோதான் கிளம்பலாம். வந்து மேக்ஸிமம் லோடில் அந்த ஹைட்டை தான் போட்டு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். லாட்டில் தான் போகிறாங்க, 10 ஹெச் அங்கே வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் இல்லை. ஃபுல்லாக அழிச்சு விட்டு போகிறாங்க, அப்போ தான் கீழே எரியாது, லோடு ஹைட்டேக்கிறனால. அதான் லோடு போட்டாச்சு, இப்போ கிளம்பலாம். இப்போ அவன் பில்லு போட்டாச்சு, அவன் முன்னாடி வண்டியில் போகிறான், நமக்கு வழி தெரியாது. லோடு வந்து ஃபுல் லோடு வேறு, வண்டியே ஆடுது வேறு ரொம்ப. நம்ம போகிறது ஃபுல்லுமே ஆஃப் லோடிங்காக தான் இருக்கும். பின்னாடி போகிறது தான் லோடு, அதுதான் லொக்கேஷன் காட்டுறது. நம்ம பின்னாடி தான் போனோம். அவ்வளோதான், செகண்டுக்கு இது, தேர்டுக்கு இது, அவ்வளோதான். ஃபோர்த் இது யூஸே பண்ண மாட்டேங்க இருக்கிற லோடு டேமேஜுக்கு. ரோடு பாருங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ புள்ளியாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் நல்லா இருக்குது, இன்னொரு சைடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. பின்னாடி வேணுங்க அதிகமாக வண்டி காமிக்கிறாங்க, வண்டி கூட இல்லை, காசு தான் அதிகமாக வருது. மெதுவாக தான் போய் ஆகணும், குளியல் விட்டுங்க. அதுக்கப்புறம் கட்டுலாம் வண்டி போயிடும். அது சின்ன சின்ன குழியானோட நல்லா பெரிய பெரிய குழி தான். இங்கே வேலை மீன் கடைங்க வேலை அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக போட்டோம்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லுமே மீன் கடைங்க தான். அது பெரிய பெருசாக இருக்குது. காலையில் டைமில் வந்தால் ஒரு 3-4 கிலோ அந்த ரேஞ்சு, மினிமமே அந்த ரேஞ்சு. மேக்ஸிமம் வந்து செம்ம பேச நல்லா ஏரி மீன் தான் நாட்டுது. இல்லை இந்த இடத்துல வேறு ஒயின் ஷாப் இருக்குது, அதுக்கு அது இல்லாத அதுக்கும் கொஞ்சம் வண்டிக்கு அதிகம். இப்போ வந்து எங்கே கேட்குறாங்கன்னா அந்த பெங்களூரில் கேட்குறாங்க. இப்போ
இங்கே 220 வாங்கி இங்கே லோடு ஓட்டுறாங்க இப்போ. ஏரியா பஸ்ஸெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது, லென்த்தாக இருக்குது. நம்ம ஏரியாவோட அதிகமாக இங்கே எலக்ட்ரிக் பஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் இது டீசல் தான். எலக்ட்ரிக் பஸ் வருது, இது காட்டணும் போக போக. இனிமேல் நம்ம ஜேர்னி ஃபுல்லுமே பெங்களூர் தான். நல்லா மீன் தான், ஆனால் இன்னைக்கு சண்டேன்றதுனால அதிகமாக வந்து டூவில் இருக்கிறாங்க. அதிகமாக ரைட் சைடில் லெஃப்ட் சைடு தான் சொல்கிறாங்க. ரைட் சைடு சைடு எடுத்து போனால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இடம் தான் போதிக்கும் சொன்னாங்க. பக்கம் தான் சொன்னாங்க, பார்க்கலாம் இருக்கு எவ்வளோ சொல்ல போகலாம். அதுதான் ஸ்பீட் பிரேக் ஏதாவது ஆற்று காமிச்சிச்சு. அப்படியே ஆடுது, அப்படியே நல்லா பைக்கணும். ஒன்னா குழியாக்குது, இல்லைன்னா ஸ்பீடு பிரேக் தான் இருக்குது. ஒன்றும் முடியல. அதுவே அதை அன்லோட் பண்ணிட்டாரு எப்படின்னு தெரியல. நம்ம வேறு ஒண்டியாக தான் போகிறாங்க. கொஞ்சம் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது பார்க்கறதுலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா சைட்டு தான் அன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த சைட்டில் வந்து அதிகமாக காதுன்னு தான் இருக்குது. ரோட்லேயே நிற்க வச்சுட்டு போயிடறாங்க பார்க்கிங் இல்லாதனால. நம்மளுக்கு அதுவும் இல்லாத கன்னடா வேறு தெரியாது, தமிழ் தான் தெரியும். கூட்டின்னு போகிறவங்களே பேசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தாலும் ஆளுங்க இல்லைன்னா நாமளே அன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ரெண்ட்டுக்கு தான் ஓட்டுறாங்க லோடு. அவங்களே டேரெக்டாக லாட்டை விசிட் பண்ணி லோடுக்கான காசு அவங்க கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வாடகைக்கு மட்டும் கொடுக்குவாங்க, வண்டிக்கான வாடகை மட்டும். இவங்க வந்து மேக்ஸிமம் அவங்களே வந்து லோடு எடுத்துக்கிறாங்க. இந்த லெஃப்ட்டு ரைட்டு இருக்கு. ஏரியிலே எப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. சின்ன ஏரி தான், ஆனால் சாக்கடையாக தான். நம்ம ஏரி மாரி க்ளீனெல்லாம் இருக்காது. ட்ரைனேஜ் ஃபுல்லுமே இந்த ஏரிங்களுக்கு தான் வருங்க. எவ்வளோ தொலைவுன்னு எனக்கு தெரியல, போயினே இருக்கிறாங்க. இது இங்கே தான் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. நம்ம வந்ததுலேருந்து இங்கே தான் நல்லாவே இருக்குது கொஞ்சம் தொலைவு.
வந்து சிக்னல் அதே கொடுக்குது, நம்ம கீர் இந்த டைம் மாற்றணும், இந்த டைம் போடணும் அப்படின்னு சொல்லி இதுலேயே சிக்னல்லாம் காட்டுது. அதுவும் இல்லாத எத்தனாவது கீரில் போகிறாங்க அதுவும் காட்டுது. மாடல் வந்து BS6. இங்கே ரைட் எடுக்கணுமா எடுக்கணும். ಅಷ್ಟೇ. ಹಾಂ ಈ ಮಾಡಿ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಮಾಡಿ, ಹಿಂದೆ ಮುಂದೆ ಮಾಡಿ, ಇನ್ನೊಂದು ಮುಂದೆ ಹೋಗಿ